தேவன் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சபையில் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நாட்களிலே உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் என்ன செய்யுமா? நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. வசனம் சொல்லுகிறது அபிஷேகத்தினால. அல்லேலூயா. ஆனால் வசனம் அப்படி இல்லையே. அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறித்து விழ செய்வார். ராமேன் சொல்லுங்க. அபிஷேகத்தை குறித்து தேவன் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த சபையின் முடிவில் ஒரு இரட்டத்தனையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை வாஞ்சிக்கலாலும் உங்களுடைய இருதயம் ஒன்று வாஞ்சிக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் பரலோகம் போவீங்க. அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியும். அபிஷேகம் இருந்தால் தான் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. அபிஷேகம் உங்களை நாளுக்கு நாள் ஒரு புதிய மனிதனாய் உருவாக்கும், உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்கும். அபிஷேகத்தினாலே இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேலே இருக்கிற நுகத்தெல்லாம் கர்த்தர் முறித்து போடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ல, அந்நாட்களிலே அவன் சுமை. யாருடைய சுமையா இது? அப்போ இந்த சுமை யார் சுமை இல்லை? வசனம் சொல்லுகிறது அவன் நுகம். யாருடைய நுகம்? அப்போ ஆண்டவர் சொல்லார் அவன் சுமை அவன் நுகம். அப்போ நம்ம சுமையோ நம்ம நுகத்தையோ நம்ம சுமக்கலை, மற்றவருடைய சுமையை தான் சில நேரம் நம்ம சுமந்து இருக்கிறோம். பிசாசு நமக்குள்ளாக சில நேரம் பாவத்தினாலே, சாபத்தினாலே, அக்கிரமத்தினாலே சில சுமைகளை உண்டாக்குறான். சில நேரம் நமக்குள்ள பயத்தினாலே சில சுமைகள் இருக்கிறது. சில நேரம் நான் சொல்லுகிறேன், சுமைகள் என்பது பொதுவாகவே நான் கடந்த நாட்களில் சொன்னேன், நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் சுமையாக இருக்காது. தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தின் சில நிலவரங்களை இன்றைக்கு விசாரிப்பதும், அதை குறித்து போஷிப்பதும், அதற்காக உழைப்பதும், அதற்காக ஓடுவதும் நீங்கள் சுமையாய் நினைக்கக்கூடாது. லேலோயா. வேலை செய்கிறதெல்லாம் சுமையாக நினைக்கக்கூடாது. சில பேர் சமையல் பண்ணுறது எனக்கு சுமையாக இருக்குது, லேலோயா, அதெல்லாம் ஆண்டவர் உடைப்பாருன்னு நினைக்கக்கூடாது. சில பேர் நினச்சிக்கிறாங்க, லேலோயா, வேலைக்கு போகிறது சுமை, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் அவன் நுகத்தையும், லேலோயா, அவன் சுமை. அப்போ பாருங்க, நம்ம சுமக்க கூடாத, நம்மை அறியாத சில சுமைகள் இருக்கிறது, சில நுகங்கள் இருக்கிறது. இந்த நுகத்தை ஆண்டவர் முறிப்பேன்னு சொல்றார். லேலோயா. இதனால் உண்டாகுகிற பாரம், இதனால் உண்டாகுகிற அழுத்தம், இதனால் உண்டாகுகிற வேதனை. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சில நுகத்தை சுமந்தார்கள். சிலர் அடிமையின் நுகம் இருக்கிறது. சில நேரங்களிலே நம்ம சுமக்க கூடாத சில நுகங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இந்த நுகத்தை நான் முறிப்பேன். எந்த நுகத்தை? பயம், வியாதி, அல்லேலூயா, பாரங்கள், கடன்கள், போராட்டங்கள், நம்மேல் சுமத்தப்படுகிற வீண் பழிகள், அவமானங்கள், இதெல்லாம் ஒரு நுகம் போல சில நேரம் நம்ம மேல் இருக்கும். சில நேரம் இன்றைக்கு மனிதர்களாலே கிறிஸ்துவ நிமித்த சில அழுத்தங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டதுனால சில அழுத்தங்கள் இருக்கும், அது நுகத்தை போல இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, இந்த நுகத்தெல்லாம் நான் முறிப்பேன். அல்லேலூயா. நுகம் என்பது என்ன? எல்லாருக்கும் தெரியும். நுகம் என்றது என்னது? என்னது நுகம்? நுகம் யாருக்குன்னா தெரியுமா? நுகம் நுகம் நுகம்ன்றாங்களே, இது என்னதான் தெரியுமா? நுகன்றது என்ன? மூஞ்சா? இந்த படத்தை போடுப்பா. நுகம் என்பது, இன்றைக்கு இந்த மாடு இருக்கு பாருங்க, இந்த மாடு கழுத்து மேலே ஒரு சுமையை வைப்பாங்க. சுமை சுமத்துறதுக்காக ஒரு வெயிட்டை வைப்பாங்க. நீங்கள் பாருங்க, ஒரு வெயிட்டை வைக்கிறாங்க. இந்த வெயிட்டு தான் என்னது? என்னது? நுகம். அந்த மாடுடைய கழுத்து மேலே அந்த நுகத்தை வைக்கும்போது இந்த பின்னால் ஒரு சுமை இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும். பின்னால் ஒரு வெயிட் இருக்கும். பாருங்க எவ்வளோ வெயிட் இருக்குது பாருங்க. லேலோயா. இந்த மாடு இந்த வெயிட்டை சுமக்கணுமா? லேலோயா. பாருங்க, அது பின்னால் மூட்டெல்லாம் இருக்குது. அந்த நுகத்தை வைக்கும்போது அந்த முழு வெயிட்டும் அந்த நுகத்தின் மேலே வந்துடுது. எது மேலே வந்துடுது? அந்த நுகத்து மேலே, அந்த கழுத்து மேலே வந்துடுது. இப்போது இந்த மாடு எந்த அடி எடுத்து வச்சாலும் கூட என்ன வரும்? சுமையும் வரும்,
அது மேலே இருக்கிற வண்டியும் கூட வரும், அது இருக்கிற வெயிட்டும் கூட வரும். அது எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும், வடது பக்கம் போனாலும் இடது பக்கம் போனாலும் ஸ்ட்ரைட்டாக போனாலும் அந்த வெயிட் அது மேலேயே தான் இருக்கும். ஏன்னா மேலே அதோடைய கழுத்து மேலே என்ன இருக்கு? நுகம் இருக்கிறது. அது எந்த திசையில் போனாலும் அந்த வெயிட், அந்த நுகத்தின் நிமித்தம், அந்த கழுத்து மேலே இருக்கிற அந்த அந்த சுமையின் நிமித்தம், மேலே இருக்கிற சுமையின் நிமித்தம், அல்லேலூயா, இந்த மாடு சுமக்க வேண்டியதா அந்த ஓனரு அவனுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக அவன் வளர்க்கிற அந்த மாட்டின் மேலே என்ன செய்கிறான்? அந்த நுகத்தை வைத்து சுமக்கும்படியாய் கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, இந்த நுகத்தை இந்த மாதத்தில் அபிஷேகத்தினால நான் உடைப்பேன். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய நுகங்கள், நிறைய பாடுகள், நிறைய வேதனைகள், நிறைய போராட்டங்கள் நம்ம மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சுமக்க கூடாத சில நுகங்களை நம்ம சுமக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜனங்க கிட்ட கேட்டோன்னா உங்களுக்கு எது பெரிய நுகமாக இருக்குன்னா, அல்லேலூயா, விசேஷமாக நம்ம பானு வீட்டு சைடு கிட்ட கேட்டோன்னா சொல்லுவாங்க, தண்ணி பிடிக்கிறது தாங்க எனக்கு நுகம். அல்லேலூயா. காலையில் அந்த தண்ணி வந்தால் அந்த குடத்தை தூக்கி நான் பார்த்துருக்கிறேன். 2 கையில் 2 குடம், சில பேர் ஷோல்டரில், சில பேர் பாருங்க, இது ஒரு நுகம். அல்லேலூயா. அந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் பாருங்களேன், ஒரு கட்டையை கட்டி 2 சைடில் 2 காரியத்தை வெயிட்டை வச்சுருவாங்க. அந்த வெயிட்டுடைய முழு பாரமும் தான் கழுத்து தான் சுமக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல நுகங்கள் இருக்கிறது. நம்மளை அறியாத பல பாரங்களை நம்ம சுமக்கிறோம். நம்ம சுமக்க கூடாததை, நம்ம சுமக்காத சில காரியங்களை பிசாசு நிமித்தம் சில நாட்களில் நம்ம சுமக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் நமக்காக சிலுவையை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம் ஏற்றுக்கொள்ளும்படியான சில பாடுகளை அவர் சுமந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் சுமந்ததுனால நம்ம வசனம் சொல்லுது நம்ம சுமக்க தேவையில்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் வியாதியை சுமந்துட்டாரு, அக்கிரமத்தை சுமந்துட்டாரு, பாவத்தை சுமந்துட்டாரு, சாபத்தை சுமந்துட்டாரு. உனக்கு உண்டாகிற சகலவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது மத்தியில, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? இளைப்பாறுதலை கொடுக்குறேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். யாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இளைப்பாறுதலை கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்குள்ளாக நிறைய நேரத்தில் பாரமும் வருத்தமும் சஞ்சலமும் இருக்கிறது. எடுத்து வாசிங்க, மத்திய 11வது அதிகாரத்தில் 28வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாகும், என் சுமை. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு சுமையை சுமக்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த சுமை வெயிட், இந்த சுமை பாரம் நிறைந்தது. இந்த சுமை உன் கழுத்தை நிமிர விடாதபடி உனக்குள்ள பாரத்தையும் அழுத்தத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, இப்படி வருத்தத்திலும் பாரத்திலும் சஞ்சலத்தில் இருக்கிற நீங்க எல்லாரும் யார் இடத்துல வாங்க? என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வந்துட்டோன்னா நம்முடைய பாரத்தெல்லாம் அவர் இளைப்பாறுதலாய் மாற்றிடுவார். நம்ம கஷ்டத்தெல்லாம் மாற்றிடுவார். நம்முடைய சுமையெல்லாம் வசனம் சொல்லுகிறது அவர் மேலே இறக்கி வைக்க சொல்கிறார். நமக்குள்ள நிறைய வருத்தம் இருக்கும், நிறைய பாரம் இருக்கும், நிறைய சஞ்சலம் இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்களேன், என் நுகத்தை உங்க மேலே வைங்க. அவருடைய நுகம் எப்படி இருக்குமா? லகுவா இருக்குமா. ஏன்னா நீ சுமக்க வேண்டிய எல்லா வெயிட்டையும் அவர் சுமந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ சுமக்க வேண்டிய எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து, அவர் உன் மேலே வைக்கிற நுகம் எப்படி இருக்குமா? ஈஸியாக இருக்குமா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதனால தான் சொல்றார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த பூமியில் வாழ்கிற சில நேரங்களிலே சில உபத்திரவங்கள், சில பாடுகள் இருக்கிறது. இந்த பாடுகளிலே ஆண்டவர் சொல்றார், ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ராமீன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. அப்போ முதல்ல காரியம் என்னன்னா, உங்க மேல வருத்தமும் சஞ்சலமும் இன்றைக்கு பாரமும் அதிகமாகும் போது முதல்ல ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல வாங்க. யார் இடத்துல வரணுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் போடுவோம். நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். நமக்கு போராட்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். நமக்கு சஞ்சலம் வரும்போது ஆனா வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் யார் இடத்துல வாங்க. ஆண்டவர் யார் இடத்துல சொல்றாரு? நம்ம ஆண்டவர்கிட்ட போறோம். அல்லேலூயா. பிரச்சனை நிறைய வந்துச்சுன்னா நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. சஞ்சலம் பெருகும் போது எங்க போறோம் நமக்கு தெரியும். பாரம் பெருகும் போது ஆண்டவர்கிட்ட வர்றது இல்லை. வசனம் சொல்லுகிறது, அன்னாளுக்கு ஒரு பாரம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு நுகம் இருந்தது. அல்லேலூயா. பிள்ளை என்கிற ஒரு பெரிய பாரத்தினால சஞ்சலத்தினால ஒவ்வொரு முறையும் அவருடைய நாச்சியால் அவள் மனமுடையும்படியாய் வார்த்தையில் அவளை சஞ்சலப்படுத்துவார். ஆனா அவ கணவன்கிட்ட போல, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போல, தன்னை சூழ்ந்திருக்கிறவர்கிட்ட போல அவங்க கணவனார் சொல்றாரு, இன்றைக்கு 10 பிள்ளைகளை காட்டில நான் உனக்கு அதிகமானவன், உன்னை அவ்வளவாய் நேசிக்கிற. ஆனா அவன் மேல ஒரு பெரிய பாரம் இருக்கு. மலடி குழந்தையே இல்லை, பாரத்தோடு வரா. அவர் யார்கிட்ட போனா சொல்லுங்களேன்? நம்ம ஆண்டவர்கிட்டயா வரோம்? அல்லேலூயா. நம்ம பிரச்சனை வந்தா ஆண்டவர்கிட்ட வருமா? யோசித்து பாருங்க. ஏன் நம்முடைய நுகம் மாறாது இருக்கிறது? ஏன் நம்முடைய சஞ்சலங்கள் மாறாது இருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் மாறாது இருக்கிறது? ஏன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறாது இருக்குன்னா, நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட வருதில்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு வருதில்லை, ஆண்டவருடைய கூடுகைக்கு வருதில்லை. தேவனை சார்ந்த இன்றைக்கு இடங்களுக்கு நம்ம வராதபடி நமக்கு இன்றைக்கு பாருங்க வருத்தத்தை ஆற்றுகிற சில இடத்துக்கு போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பாருங்க, நம்ம எவ்வளோ அழுதாலும் மனுஷனால நம்முடைய அழுகைக்கு நம்முடைய சஞ்சலத்துக்கு மருந்து போடவே முடியாது. அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஏதோ சொல்றதுனால நம்ம பாரம் கொஞ்சம் லகுவாங்கண்டி அந்த பாரத்தை முழுமையாக சுமக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க, என்னிடத்துல வாங்க. அல்லேலூயா. என்னிடத்துல வரும்பொழுது உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைப்பார். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை உங்க மேல வைப்பாரு. இந்த வல்லமை உங்களுக்குள்ள வர வர உங்க மேல இருக்கிற நுகத்தெல்லாம் கர்த்தர் முறிப்பார். அல்லேலூயா. உங்க கட்டுகளெல்லாம் கர்த்தர் அவிழ்ப்பார். உடைய வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உடைய இன்னல்களெல்லாம் மாற்றுவார். ஆனா ஆண்டவர்கிட்ட வருதை விட்டு நிறைய நேரத்துல நம்ம எங்க போறோம்னா நமக்கு பிரியமான இடத்தை தேடி ஓடுது. கவனிங்க. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பெரிய சஞ்சலத்துல தன்னுடைய பணம் முழுவதையும் செலவழிக்கிறா. டாக்டர் கிட்ட போறா, மற்ற மருத்துவர் இடத்துல போறா, சற்றாகிலும் கொஞ்சம் கூட சுகம் இல்லையா. அவ யார் இடத்துல வரா சொல்லுங்களேன்? அவ பாரத்தை மாற்ற யார் இடத்துல வரா? அவருடைய வியாதியின் நுகத்தை மாற்ற யார் இடத்துல வரா? அல்லேலூயா. ஐயோ தன் வாழ்க்கையை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல போகவே போதும் அப்படின்னு உட்காந்துட்டாளா? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரால் ஒரு திருமணத்துக்கு போயிருக்க முடியாது, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்க முடியாது. எப்பவுமே அவர் மேல ஒரு துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாடு. அந்த பாடு எப்படியா இருக்குன்னு சொல்லுது வசனம், பெரும்பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெங்கே ஓடி பார்க்கிறா, மருத்துவ இடத்துல ஓடுகிறா, இன்றைக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஓடுறா. எங்க போனாலும் அவளை அங்கீகரிக்கவோ அவள் தொடவோ ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. ஆனா இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளை பார்த்தவ எல்லாம் தீட்டா பார்த்தா. அல்லேலூயா. ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருடைய சஞ்சலம் மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல இயேசுவுக்கிட்ட வந்தா உங்க நுகம் முறியும். ஒரு ஆமென் சொல்லுங்களா. இயேசுவுக்கிட்ட வந்தா உங்க கடன் மாறும். இயேசுவுக்கிட்ட வந்தா உங்களோட பிரச்சனைகள் மாறும். இயேசு கிட்ட வந்தா உங்க வியாதி மாறும். இயேசுவின் சமூகத்துல வந்தா நீங்க இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள அநேக மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதனால தான் சொல்லுகிறது, அபிஷேகம் எங்க இருக்கு? தேவனுடைய ஆலயத்துல இருக்கு. அல்லேலூயா. அன்னாள் ஜெபிக்கிறா, தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்றா. அல்லேலூயா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்றா. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், இந்த ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். உடைய கண்ணீரை மாற்ற அவருடைய வல்லமை முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அத்தனை நாள் எங்கெங்கேயோ ஓடி சுகமாகாதவளுக்கு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு வல்லமை வந்த பொழுது, அல்லேலூயா, ஒரு வல்லமை அவரை தொட்ட பொழுது அவருடைய நுகெல்லாம் முறிந்து போயிடுச்சு. இத்தனை நாளாய் தீட்டாய் பார்த்தவர்கள், இத்தனை நாளை துர்நாற்றம் அடித்து கொண்டு அவருடைய சரீரத்தின் உதிரப்போக்கு நின்று போயிட்டு அதுக்கு முதல் கொண்டு தேவன் அவளை சுகமுள்ளவளாய் மாற்றினார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுங்கிறேன், இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வியாதி மாறும். ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுடைய போராட்டம் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வருத்தத்தோடு இருக்கிறவர்களே, சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களே, பாரத்தோடு இருக்கிறவர்களே, கவலையோடு இருக்கிறவர்களே, அல்லேலூயா, போராட்டத்தோடு வாழ்கிறவர்கள், நீங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போவாதீங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இல்லை பாருங்க. ஓடிட்டே இருக்கிறேன்பா, எனக்கு ரெஸ்டே கிடையாது. ஏன் ஓடுறான்? கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகள் ஓட வைக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ ஓடாத இலை பாருமா, இயேசு கிட்ட வா. அல்லேலூயா. வசனம் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அன்றன்றுக்குரிய தேவையை தேவன் அன்றன்றைக்கு சந்திப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் பரமபிதா கொடுப்பார். நீங்கள் செய்கிறதெல்லாம் அவர் சமூகத்தில் வரணும், அவருடைய சமூகத்தில் அமரணும், அவருடைய சமூகத்தை பற்றி பிடிக்கணும், அவரிடத்துல வரணும். ஆண்டவரே, நீங்க என்னை பலப்படுத்துங்கப்பா, என் நுகத்தை உடைத்து போடுங்கப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, நாகும் 1வது அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படியாய் எழுதப்படுகிறது. வாசிங்களேன். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை 13வது வசனத்தை நீங்க வாசிங்க. வசனம் சொல்லு, இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகள் என்ன செய்வேன்? சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் சொல்லு, இப்பொழுது 12வது வசனத்திலிருந்து வாசிங்கள. கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது வசனம் சொல்ல, அவர்கள் சம்பூர்ணமா இருந்து அநேகரா இருந்தாலும் என்ன செய்வாங்களா? அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒழிந்து போவான். சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதபடி. ஏதோ ஒரு சிறுமையில் நான் இருந்தேன், ஒரு பிரச்சனையில் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகள் எல்லாம் என்ன செய்வேன்? ராமின் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு நுகத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் மேல ஒரு சிறுமை இருக்கு. எவ்வளவோ என் வாழ்க்கையில பெருகக்கூடாதபடி போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எனக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, இப்பொழுது நான். அல்லேலூயா. எப்போ? பக்கத்துல செய்யுங்க, இப்பொழுது. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். இப்பொழுது அவன் நுகத்தை முறித்து. உன் மேல யாரோ ஒருத்தருடைய நுகம் உன் மேல இருக்கு. அல்லேலூயா. அது பாரமா இருக்கு, அது உன்னால சுமக்கவே முடியல, அது உன்னால இன்றைக்கு முடியாத அளவுக்கு வெயிட்டா இருக்கு. ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த நாள் உன் நுகம் முறிக்கப்படுகிற ஒரு நாள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பூர் என்ற நாளை அவர் பூரியமாய் மாற்றினாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் ஒருவேளை நிறைய பாரத்தோடு வந்திருக்கலாம், நிறைய சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்ம கடனை எழுதுனா ஒரு பேப்பர் கோதாது, உண்மை அதுதானே? பக்கம் பக்கமாக எழுதலாம். அல்லேலூயா. ஆனால் வாங்குற வருமானம் கொஞ்சம் தான். ஆனால் கடன் எவ்வளோ இருக்கு? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். பெருகி இருக்கு, நம்மளால் சுமக்க முடியாத அளவுக்கு கடன். ஆனால் சொல்லுகிறேன், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நுகத்தெல்லாம் முறிப்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீயும் கடன் வாங்காத இருப்பா, கடன் கொடுப்பா. இந்த நுகத்தெல்லாம் யாரால முடிக்க முடியும்? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் நினைச்சார்னா ஒரு இரவு உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் மேல ஊற்றுகிற அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவர்ல தாவீது சாதாரண மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், அப்படிதானே? ஒரு சின்னவன். அல்லேலூயா. சாமுவேல் இன்றைக்கு பாருங்க, சவுல் தேவனுக்கு பிரியமில்லாத நடந்த பொழுது சாமுவேலை பார்த்து
ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்னொரு ராஜாவை தெரிந்து கொள்ள போறேன். ராஜாவே இருக்கிறார், அட் பிரசன்ட் ராஜா பூமியில் இருக்கிறாரு. ஆனா சாமுவேல் சொல்றாரு, இன்னொரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண போறேன். அல்லேலூயா. யாருடைய குடும்பத்துல சொல்லுங்களேன்? ஈசாயின் குடும்பத்துல. அல்லேலூயா. அவங்க தகப்பனுக்கு செய்தி போது அவங்க அப்பா நினைக்கிறார், அப்பா இராணுவத்திலிருந்து ஒரு பிள்ளையை ஆண்டவர் தெரிந்து கொள்ள போறார். அல்லேலூயா. இராணுவத்தில் பலசாலிகள், இராணுவத்தில் தேறினவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு எனக்கு பாருங்க, சவுல் வந்து உட்கார்றாரு, சாமுவேல் வந்து உட்கார்றாரு, ஈசாயின் பிள்ளைகள் எல்லாம் அழைக்கிறான். அல்லேலூயா. முதல்ல ஒரு பையன் நிற்கிறான், பலசாலியா நிற்கிறான். அல்லேலூயா. இராணுவ களத்தில் இருந்தவன். ஆண்டவர் அவனை பார்த்து இவன் இல்லைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து நிறுத்துறான், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. ஆனால் மறக்கப்பட்டவன் ஒருத்தர் இருக்கிறான். எல்லாரையும் பிள்ளைங்களை கூட்டின்னு வந்தா என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்களேன்? எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? இல்லையா? சில நேரம் நம்மளை சிலர் மறந்துடுவாங்க. அல்லேலூயா. நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க, நம்ம வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீ தான் ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்ல, அபிஷேகம் உன் மேலே இருந்துச்சுன்னா நீ தான் ராஜா, நீ தான் ராணி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது உனக்கு உயர்த்தும் தெரியுமா? எது உன் பொசிஷனை மாற்றும் தெரியுமா? எது உனக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும் தெரியுமா? அல்லேலூயா. உன் பணமா? அல்லேலூயா. பீரோவில் பூட்டி வச்சிருக்கிற நகையா? இல்லை நம்ம வீடா? இந்த உலகம் வந்து உனக்குள்ள இருக்கிற பணத்தை வச்சு உன்னை மதிப்பிடும். அல்லேலூயா. நீ கல்யாணத்துக்கு போய் 4 அப்படியே சரடா போட்டு வந்தாலும் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அங்கே வாங்க வாங்க, நீ ஒன்றும் இல்லாத போய உன்னை மதிக்கவும் மாட்டான். அல்லேலூயா. பணம் இருந்துச்சுன்னா ஒரு கூட்டம் உன்னை சுற்றி மேய்ஞ்சிட்டே இருக்கும் ஈய போல. ஆனால் உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா உன்னை ஒருத்தனை சட்டம் பண்ண மாட்டேன். தாவீது அப்படி தான் இருந்தார், ஒன்றுமே கிடையாது. அவங்க சகோதரர்லாம் அரசாங்க வேலை. அல்லேலூயா. தாவீதுக்கு கொஞ்சம் ஆடு, அதை மேய்க்கணும். ஆனால் தாவீதுடைய உதடு மாத்திரம் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்துச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மறந்துட்டாங்கய்யா. தாவீதை என்ன செஞ்சுட்டாங்க? மறக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கலையே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அவனுக்கு ஒரு பெரிய நுகத்தை போல வனாந்தரம் எப்படிப்பட்ட இடம்? நல்ல தண்ணி இருக்குமா? நல்ல சோறு இருக்குமா? நல்ல மரங்கள் இருக்குமா? இல்லை, காய்ந்து போன ஒரு இடம். இன்னைக்கு ஒரு வேற உன் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கும். அல்லேலூயா. எந்த திசை பார்த்தாலும் சில நேரம் நினைப்போம், எங்க போனாலும் ஒன்றும் இல்லாததான். அல்லேலூயா. மாசம் முழுவதும் பிரயாசப்படுகிறோம், ஒன்றும் இல்லாத இருக்கும். எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படுகலை. மாசம் ஃபுல்லா போறோம், பர்ஸை திறந்து பார்த்தா ₹1 இல்லை. பிரயாசம் முழுவதும் நம்மளுது. ஆனால் ₹1 நம்முடைய குடும்பத்தில் நம்மளால சேர்த்து வைக்க முடியல. நம்மளோட பிள்ளைகளுக்கு விரும்பினதை வாங்கி கொடுக்க முடியல. நம்ம மன விருப்பமானதை செய்ய முடியல. ஒரு இடத்துக்கு போக முடியல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லார், இந்த நுகெல்லாம் மாறணும்னா நீ அவரிடத்துல வரணும். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்த தாவீதுக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, எப்பா. அல்லேலூயா. உன்னை சாமுவேல் கூப்பிடுறார். அல்லேலூயா. அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, வரான். இவங்க எல்லாம் இவனை அற்பமா பார்க்குறாங்க. சின்ன தாவீது. ஒரு பாட்டு இருக்கு, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள வல்லம வந்தா கொண்டு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய சொல்லுங்கள சொல்லுவோம். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். சேர்ந்து சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேவ வல்லம வந்தா தாவீது எப்படிப்பட்டவரா? சின்ன மனுஷனா. ஆனா தேவ வல்லம எதை தேடி போச்சு?
அல்லேலூயா. நீயும் நானும் இன்னைக்கு ஊரு தெரியாத இருக்கலாம், ஏரியா தெரியாத இருக்கலாம், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கலாம். ஆனால் தேவ வல்லமை வந்துச்சுன்னா அல்லேலூயா. நான் முன்னால் சொன்னது போல நீதான் ராஜா. ராஜா இருக்கும்போது நீதான் ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க, சகோதரர்லாம் நினைக்கிறாங்க, இவனா அல்லேலூயா இவன் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாதவன், வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சவன். ஆனால் ஆண்டவர் சொன்னார் இவன் மேலே தான். தாவீது வந்து ஒண்ணுமே ஆண்டவர் சொன்னார் இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இவன் சின்னவன். ஆண்டவர் சொன்னார் நீ தான் எனக்கு வேணும். ஒண்ணுமில்லாதவன், வனாந்தரத்தில் இருக்கிறவன், ஆடுக்கு பின்னால ஓடுறவன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். அதனால தான் இவனை ஆடு மேய்க்க விட்டுட்டோம். ஆண்டவர் சொல்ல நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம அப்படி நினைக்கிறேன், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லாதவனா இருக்கேன். ஆண்டவர் சொன்னா நீ தான் எனக்கு வேணும்ப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது வந்தவனுமே உக்காந்து இருந்தவர் தைல குப்பி எடுக்கிறார். அல்லேலூயா. அவங்க சகோதரர்லாம் பார்க்குறான், அற்பமாக பார்க்குறான், ஒன்றுமில்லாதவனாய் பார்த்தானா, வனாந்தரத்தில் இருந்தவனாய் பார்த்தான். அவங்களுக்கு முன்னால் அபிஷேகம் வருது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் எப்படி தெரியுமா? உன் சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உன் தலையை எண்ணெயினால. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அபிஷேகம் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறிக்கோ. இத்தனை நாளாய் சிறியவனாய், எளியவனாய், ஒன்றுமில்லாதவனாய், வனாந்தரத்தில் காணப்பட்டவனாய் மாற்றினாய் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினான். அல்லேலூயா. அபிஷேகம் உனக்கு ஒரு ப்ரொமோஷனை உண்டாக்கும். ராமன் சொல்ல. அதனால தான் நான் சொல்லுகிறேன், அபிஷேகத்தை வாஞ்சிங்க, அபிஷேகிங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கப்பா, என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைங்க, எனக்குள்ள ஒரு புதிய வல்லமை. அபிஷேகம் உன்னை பாட வைக்கும், அபிஷேகம் உன்னை ஆராதிக்க வைக்கும், அபிஷேகம் உன்னை விசுவாசிக்க வைக்கும், அபிஷேகம் உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றும், அபிஷேகம் உன்னை துள்ள வைக்கும், அபிஷேகம் உன் காலை நிற்க விடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும், அபிஷேகம் உன்னை ஆளுமைக்குள்ளாக நடத்தும். அல்லேலூயா. அபிஷேகம் அவருடைய சமூகத்தை உன்னை வாஞ்சிக்க வைக்கும். இந்த அபிஷேகம் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறிக்கும். விசுவாசிக்கணும். சாதாரணமாக இருந்தவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் வந்துடுச்சு. வந்தோடனே எல்லாருக்கிட்டையும் அநாதா ராஜா, அநாதா ராஜா, அநாதா ராஜான்னு சொன்னானா போய் அமைதியாக உட்காந்துட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் வந்துச்சுன்னா உனக்கு தாழ்மை வந்துடும். ராமீன் சொல்லுங்களேன். இதுனா புது கதையாக இருக்கு. யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களாம் அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்க. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, கொஞ்சம் வந்துட்டாலே சும்மா இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் அற்பமாக பார்ப்போம். ஆனால் சொல்லுறேன், அபிஷேகம் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், நான் தாழ்மையானவன், ஒன்றுமில்லாத என் மேலே நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற பெருமையின் நுகத்தை முறித்து உனக்குள்ள தாழ்மையின் மகிமையை வைக்கும். ராமன் சொல்லுங்களேன். அபிஷேகம் வந்துடுச்சு. அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர்கிட்டே சொல்ல நான் ராஜா, நான் ராஜா, நான் ராஜான்னு சொல்லிட்டு கத்தின்னு இருந்தானா. சவுலுக்கிட்ட போயிட்டு, எப்பா இப்போ நான் தான் ராஜா, வேணான்னா சாமுவேலை கூப்பிட்டு கேளு சொல்லியிருந்தாலும் சாமுவேல் வந்து சொல்லியிருப்பாரு. ஒண்ணுமே சொல்ல. அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தவனை கர்த்தர் யுத்த களத்திற்கு கொண்டு வந்தார். மறைவிடத்தில் இருந்தவனை வெளியரங்கமாய் மாற்றுகிறது எது தெரியுமா? அபிஷேகம் தான். ராபின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் அதனால சொல்ற, அபிஷேகம் நுகத்தை எல்லாம் முறிக்கும். நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம அபிஷேகம் பெறாதவே இருக்கிறோம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உன் நுகம் மாறணுமா, உன் பாரம் மாறணுமா, உன் போராட்டம் மாறணுமா, உனக்கு அபிஷேகம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விசுவாசிக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க அண்ணன் அவனை பார்த்து கேட்கிறான், யுத்த காலத்தில் வந்தவனே உனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடை யார் வசம் விட்டு வந்துட்ட? அல்லேலூயா. உடனே தாவீது சொல்றார், நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் உன்னை கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போகும். ஒரு பாட்டு பாடுற, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு உன்னை கொண்டு வரும் அபிஷேகம். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு வந்து சும்மா இருக்காது, உன்னை யுத்த வீரனா மாற்றும். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
தாவீது அவருக்காக சண்டை போட்டாரா? நம்மலாம் நமக்காக தான் சண்டை போடுவோம். யாருக்கிட்ட என்னத்துக்கு சண்டைன்னு கேளுங்களா? என் பிள்ளைய திட்டான், என் பொண்டாட்டியை பேசிட்டான். தாவீது அவருக்கு சண்டை போட்டாரா? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை தூஷிச்சான். சண்டை எதுக்கு போனாரு? அல்லேலூயா, ஏதோ எங்களை திட்டா உங்களை திட்டான்னு சண்டை போட்டுக்கிற இந்த காலத்தில் தாவீது எதுக்கு சண்டைக்கு போனார்? எதுக்கு யுத்தத்தில் நின்னாரு? அவருக்காகயா? அவருடைய பேருக்காகயா? அவருடைய புகழுக்காகயா? அவருடைய மேன்மைக்காக இல்லை. ஒன்னே ஒன்று தான், என் தேவனுடைய நாம தூஷிக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலே நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்கள். அபிஷேகம் உன்னை வைராக்கியத்துக்குள்ள நிறுத்தும். இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா தேவனுடைய நாமத்தை தூஷிக்க நீ விடவே மாட்டேன். இந்த அபிஷேகம் உன்னை மகிமைக்கினரா, யாரு தூஷித்தாலும் அதை உன்னை இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உண்டாக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அபிஷேகம் பெற்றவங்க ரொம்ப பக்தியா இருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா, எந்த விக்கிரகத்துக்கு முன்னாலும் அவங்க நிற்க மாட்டாங்க. விக்கிரக ஸ்தலத்துக்கு போக மாட்டாங்க. விக்கிரக படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டாங்க. விக்கிரகத்துக்கு முன்பாக வைராக்கியமா இருப்பாங்க. என் தேவனை இல்லாமல் ஒரு தேவன் இல்லை. இது எதை செய்யணும்? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் செய்யும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கோலியாத் பிரம்மாண்டமா இருக்கிறான். ஆனா அபிஷேகம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள பயம் இருக்காது. பக்கத்துல சொல்ல, அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ பயப்பட மாட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் வசனம் சொல்லு, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான். தாவீதுக்குள்ள கொஞ்சம் கூட பயம் இல்லையே. அல்லேலூயா. எல்லாரும் சின்னவன். சவுல் சமூகத்தில் போறான், கேட்குறான், இவனை நீ எப்படிப்பா ஜெயிப்பா? உடனே சொல்ல, ஒரு முசை நான் ஆடுகளை மேய்த்திருந்த பொழுது, அல்லேலூயா, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தை நான் என்ன செஞ்சேன்? அதன் வாயை கிழித்து போட்டேன். கரடி வந்துச்சு, கரடிக்கு அது தப்பு வித்து, அது என் மேல பாஞ்சிச்சு. அல்லேலூயா. சிங்கம் கரடியை ஜெயிச்சிட்ட, சரி, முழு தேசமே இவனை பார்த்து பயப்படுது, நீ எப்படி ஜெயிப்ப? ஓகே, யுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அல்லேலூயா. ஆனா போட்டு நடக்கவே முடியல. யுத்தத்துக்கு அன்ஃபிட்டா இருக்கிறான், யுத்த ட்ரெஸ்ஸுக்கு. ஆனா அபிஷேகத்துக்கு ஃபிட்டா இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க, நடக்க கூட முடியல. எல்லாத்தையும் அவருக்கு தெரியும், இந்த ட்ரெஸ்ஸில் வல்லமை இல்லை, இந்த கத்தியில் வல்லமை இல்லை. அல்லேலூயா. எனக்கு வல்லமை பரலோகத்தில் இருக்குது. இந்த வல்லமை வந்துச்சுன்னா இஸ்ரவேலை இன்றைக்கு நுகத்தை போல சுமையா இருக்கிற இந்த கோலியாத்தின் தலைய அவன் தலையிலிருந்து எடுக்க தேவ வல்லமை உதவி செய்யும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா அது கர்த்தருடையது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான பாதையில கொண்டு போகும். அல்லேலூயா. கண்ட இடத்துல போறீங்கன்னா அல்லேலூயா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் போனேன்? என் சொந்தக்கார் கூப்பிட்டாங்க, என் பந்தக்கார் கூப்பிட்டாங்க, என் இந்த கார் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விட்டுருவேன். எது? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சொல்லுங்க. நீ சொல்லு, அபிஷேகம் என் மேலே இருக்கு, நான் வரமாட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு யாரையும் நீங்கள் ஒருத்தரை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீன்னு கை காட்டாதீங்க. இந்த 5 விரல் உங்களை காட்டுது. உனக்கு என்னங்களா? உங்களுக்கு தான் சொல்றாரு. தன் பிழையை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதில் மனம் திரும்புகிறவர்கள் அதிபாக்கியவான்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் மேலே அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை கர்த்தர் கண்ட இடத்துல கொண்டு போக மாட்டார். நீங்கள் நிற்கிற இடம்லாம் தேவ மகிமையாக இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன். உற்சாகமாய் சொல்லுங்களேன். தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த அபிஷேகம் உன்னை யுத்த களத்தில் கொண்டு போய் நிற்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில் உங்களுக்கு யுத்தம் மனுஷனோட அல்ல. அல்லேலூயா. பிரபஞ்சத்தில் சுற்றி திரிகிற அந்தகார லோகாதிபதிகள் துரைத்தனத்தோடு பரலோகத்தில் இருக்கிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டா? அல்லேலூயா. சில பேர் மனுஷனோட யுத்தம் பண்றது. நீ என்ன இப்படி சொல்லிட்ட, நீ என்ன இப்படி பேசுற, நீ என்ன இப்படி பண்ண, இதுக்கு யுத்தமே கிடையாது. அல்லேலூயா. மனசு ஃபுல்லா கசப்பு. என்னது? வந்து ஆண்டவர் முழு உள்ளத்தோடு நீ அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். இதுலயே இன்னும் நம்ம பாஸ் ஆகல. அப்புறம் எங்க மேல இருக்கிறவன் அடிப்போம்.
காண்கிற மனுஷனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன்னு சொல்ற? அல்லேலூயா. கண்ணுக்கு எதிரே பார்க்கிறவங்கிட்ட அன்பு கிடையாது. கண்ணே தெரியாத, இன்றைக்கு கண்ணை முன்னா ஒண்ணுமே தெரியாத ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பொய். என்னது பொய்? ஒருவருக்கொருவர் அன்பா இருப்பதை கண்டு என்று சீஷர்கள் என்று சொல்லுவாங்க. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, உங்க நுகத்தடிகளை முறிக்க அவருடைய வல்லமை முடியும். ராமீன் சொல்லுங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இல்லை பாறுதலை கொடுக்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. அது ஆவியில இருந்த யுத்தம். உங்க மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. ராமீன் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, ஒரு வசனம் இப்படியா சொல்லுது. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியா சொல்லப்படுகிறது. வாசிங்கள. கலாத்தியர் 5வது அதிகாரம். பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள். எப்போ ஆவிக்கேற்றபடி நடப்போம்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆவியானவர் உள்ள இருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த ஆவியானவர் எதற்குள்ள இருக்கிறார்? நீ பெறுகிற அபிஷேகத்தில் இருக்கிறார். வசனம் சொல்லுகிற, பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி எப்படி நடக்கிறது? அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் மாம்ச இச்சைய, சத்தமா சொல்லுங்களேன், ஆவியானவர் உனக்குள்ள இருந்தார்னா நீ தூங்கவே மாட்ட. அல்லேலூயா. நீ மாம்சத்தை நிறைவேற்ற மாட்ட, மாம்ச இச்சை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால்னா உனக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கும். அது சொல்றதை கேட்க மாட்டேன். அது உன்னை தூங்க சொல்லும், அது உன்னை ஆட சொல்லும், அது உன்னை ஓட சொல்லும், அது உன்னை நடக்க சொல்லும், அது உன்னை எதாதையும் செய்ய சொல்லும், உலகத்தை நேசிக்க சொல்லும். உன் மாமிசம் இச்சைகளை நிறைவேற்றுகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அல்லேலூயா. இந்த மாம்சம் செத்தா மண்ணில் கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இது ஒரு நாளும் நம்மோடு வராது. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா, நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா அது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்குது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக நம்ம வரல. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆண்டோடைய சித்தத்தை செய்வதற்காக. வசனம் சொல்லு, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லுவா. துதியை சொன்னான்னா அபிஷேகம் அவங்க மேலே வரும், நுகங்கள் முறிக்கப்படும். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மாம்ச இச்சை நமக்கு ஏற்றதை யோசிக்கிறது, நமக்கு ஏற்றதை பிடிக்கிறது, நமக்கு பிடிச்சதை செய்யறது, நமக்கு பிடிச்ச பாதையில் ஓடுறது, நமக்கு பிடிச்சத காரியங்களுக்கு பிரகாரம் வாழ்றது, நமக்கு பிடிச்ச விருப்பம், நமக்கு பிடிச்சா ஜபம், நமக்கு பிடிச்சா பைபிள், நமக்கு பிடிச்சா வேதம். இது கிடையாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். மாமிச இச்சையை நிறைவேற்றுகிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களா இருப்பாங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ஆவிக்குரிய சபை. ஆவியானவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் நமக்குள்ள அசைவாடி கொண்டு இருக்கிறார். நம்ம கூடவே அவர் இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம் போகிற இடமெல்லாம் நமக்குள்ள வருகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம மாமிச இச்சையை நிறைவேற்றுகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில நேரம் சொல்லுவாங்க, மற்றவர்கள் சொல்லுகிறதை ஒரு நாள் செவி கொடுக்காது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. அந்த கல்யாணத்தில் டிஜே வச்சிருக்கிறாங்க. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு வாலிப பிள்ளை. அந்த பையன் எப்படின்னா, பாஸ்டர் கூடயே இருப்பான், பாஸ்டருக்கு எல்லா வேலையும் செய்வான், சில நேரம் பாட்டு கூட பாடுவான் பாருங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன். அது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் தான். அதில் ஆனால் என்ன பாட்டு ஓடுது? அல்லேலூயா. அதுவே ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய. என்ன பாட்டு ஓடுது? சினிமா பாட்டு ஓடுது. இந்த பாட்டு பாடுற ஒரு உள்ளே இருந்து என்ன குத்துனார் தெரியுமா? நான் கை கட்டிட்டு நின்று தூரத்தில் பார்த்தேன். என்னை பார்த்தான் பாருங்க, அப்படியே ஸ்டெப்பு போட்டுனே போய் சேரில் உட்காந்துட்டான். அல்லேலூயா. நான் கூப்பிட்டுக்கேன், தம்பி நம்ம கால் இங்கே நிற்க வேண்டிய கால் இல்லை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ அவன் சொன்னானா, இந்த பாட்டு போட்டாங்க, என் காலு தானாலே ஆட ஆரம்பிச்சிச்சு. நான் சும்மா தான் உக்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்டுங்களாம் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கண்ணா. சும்மா ஒரு 2 ஸ்டெப்பு போட்டால் தான் என்ன ஆகுது? அல்லேலூயா. சொல்லுங்க. மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. வசனம் சொல்லுகிறது,
இன்னொரு அதுக்கு அடுத்த வசனம் தான் சவாலான வசனம், வாசிங்களா. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக என்ன செய்கிறது? விரோதமாக இருக்கிறான். நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புவோம், ஆனால் பிசாசு நம்மளை தூங்க வைப்பான். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். உபவாசிக்கணும்னு விரும்புவோம், அப்போ தான் நிறைய பசி வரும். அல்லேலூயா. சபைக்கு போகணும்னு நினைப்போம், அப்போ தான் யாருன்னா கூடுவான், அவனை வா புடவை எடுத்துன்னு வரலான்னு. அப்போ யுத்தம் ஒன்று நடக்கும். சபைக்கு போகலாமா, புடவை எடுக்க போகலாமா? அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசம் ஒன்றுக்கொண்டு போராட்டம் இருக்குது. இந்த பூமியில் வாழும் பொழுது, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பாவம் இருக்குது. நம் வாழ்கிற இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது. இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் இந்த நுகத்தை முறிக்க தான் தேவ வல்லமை உன் மேலே இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களா, உற்சாகமாய் சொல்லுங்களா. மாமிசம் சொல்லும், உன் குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு, நீ ஏன் தசம் அவன் கொடுக்குற? அல்லேலூயா. ஆனால் ஆவி சொல்லும், கர்த்தருக்கு கொடுத்தா தானே திரும்பி கொடுப்பாரு. இது ரெண்டும் போராடிட்டே இருக்கும். பரவாயில்ல, இதை எடுத்து போட்டுருவோம். அல்லேலூயா. போன வாரம் சொன்னார், விதைக்கிறதே சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கே அறுவடை இருக்கும்? ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று போராட்டிகிட்டே தான் இருக்குமா. உன்னை ஜெபிக்க விடாது, வேத வாசிக்க விடாது, தேவனுக்காக எழும்ப விடாது, உன்னை போராட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளில் எது வசனம் சொல்ல, மாமிசம் பலவீனம் உள்ளதான், ஆவியோ உற்சாகம் உள்ளதான். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களா. ஆவியோ என்னதான்? உற்சாகம். இந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்கு கீழ்ப்படிந்தனா உன்னை நுகம் முறிக்கப்படும். நீ ஆவியானவரால் நடத்தப்பட்டனா உன் சோதனையில ஜெயிப்ப. வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஆவியானவரால் உந்தப்படும் பொழுது, ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆவியானுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த ஆவியானவர் உன்னை மகிமைக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. உலகம் பாவத்தையும் அக்கிரமத்தையும் பிறப்பிக்கும். உலகம் இன்றைக்கு மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றும்படியா உன்னை அதிகமாய் உனக்குள்ள இருக்கிற மாமிசம் வஞ்சிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மாமிச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். அல்லேலூயா. நமக்குள்ள 2 சிந்தனை இந்த பூமியில் இருக்கும். ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி. இது 2க்கு விரோதமாக யுத்தம் நடந்துட்டே இருக்கும். நீ ஆவிக்கு கீழ்ப்படிந்தனா பரத்துக்குரியவனாய் மாறுவ. மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்தனா மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் வாழ்வ. நீ எப்பவுமே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்ப. அல்லேலூயா. அப்படி வாழ்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. இந்த அபிஷேகம் தான் இப்படிப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படும். ராமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மாம்சத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை படைக்கல, தேவ சித்தத்தை நிறைவேற்றதான். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? சபை நிரம்பணும், உன்னால் 10 பேர் வரணும், உன் சாட்சியை கேட்டு அநேகர் மனம் திரும்பணும், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படியே வழிஞ்சு உன் பக்கத்தில் இருக்கிறலாம் அபிஷேகத்தில் தொடப்படணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ கை கொடுத்தனா மற்றவன் மேலே பிசாசு இருந்துச்சுன்னா அலறிட்டு ஓடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ நின்னாலே மகிமையானதை கர்த்தர் செய்யணும். இதுதான் ஆவிக்குரியவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உன் ஆசை இச்சைகளை நிறைவேற்ற வாழ்வையானால் அதனுடைய முடிவு ஒரு நாளும் நல்ல முடிவாக இருக்காது. நீ சொல்லு, ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக. அல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவர் மகிமையானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தாவீது மேல் அபிஷேகம் வந்துருச்சு. வனாந்தரத்தில் இருந்தவனை கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்கிறேன். பக்கத்தில் சொல்லு, வனாந்தரம் மாறணுமா? அபிஷேகம் வேணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் எரிந்து கொண்டே இருக்கிறார். அவர் பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற ஒளி இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள இருக்கிற மாம்சம் அந்த ஒளியை அமிழ்த்து போட அது அதிக முறை வரும். நான் சொல்லுகிறேன், இந்த நுகத்தை முறிக்கிறது போல தேவ வல்லமை உனக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி இந்த நுகம், ஆண்டவரே என்னால் சுமக்க முடியல, என்னால் இழுக்க முடியல, என்னால் பாரமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லார், நீ என்கிட்ட வந்துட்டேனா பரலோகத்தில் இருந்து ஒரு வல்லமை வர 2ஆ உடைஞ்சிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ சொல்லுவேன், நான் விடுதலையாக இருக்கிறேன், என் மேலே சுமையே இல்லை. அல்லேலூயா. எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனையாகவே தரல. ஏன்னா என் பிரச்சனையை மாற்ற என் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு உபத்திரம் இருக்குது, கடன்கள் இருக்குது, இந்த கடனை பற்றி நான் கவலைப்படல, ஏன்னா இதெல்லாம் அடைத்த என் கர்த்தர் முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அவர் அறுத்து போடுவார்.
பிசாசு உன்னை செயல்படாதபடி கட்டி வைத்திருக்கலாம். மாமிசம் உன்னை செயல்படாதபடி கட்டி வைத்திருக்கலாம். உன் சொந்த இச்சைகள் உன்னை செயல்படாதபடி கட்டி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லார், பரலோகத்திலிருந்து இன்றைக்கு சிம்சோனை ஒரு கட்டு வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை வரும்போது அந்த கட்டுகள் அவிழும். எப்ப அவன் மாம்சத்துக்கு கீழ்ப்படினானோ அவன் கட்டு அவிழ்வேல. அல்லேலூயா. மாம்சத்துக்கு உடன்பட்டவருடைய கட்டு ஒரு நாளும் அவராது. ஆவிக்கு உடன்பட்டு இருக்கிறவர்களுக்கு கட்டு. பிசாசு எவ்வளவு உன்னை கட்டை எழுப்பினாலும் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து உன் கட்டுகளை அவிழ்க்கும், உன் நுகத்தை முறிக்கும். ராமின் சொல்லுங்களேன். ஒவ்வொரு முறையும் சோமன், ஆண்டவரே தேவ வல்லமை எனக்குள்ள வேணும்பா, எனக்குள்ள வேணும்பா. ரீபாலா சந்தரன அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ லார்ட். உன் கட்டுகளை அவிழ்க்க, மாம்சத்துக்கு கீழ்ப்படியாத, மாம்ச இச்சையின் ஆசையை நிறைவேற்றாத, உலகத்தை பின்பற்றி ஓடாத. உலகம் ஒரு நாள் அதோ இந்த பூமியோடு முடிந்து போகும். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா மேன்மையானது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை இன்றைக்கு மேன்மையான ஒரு அழைப்புக்காக உன்னை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆவியின் பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள். ஆவியானுடைய பலனை இன்றைக்கு பெற்றுக்கொள். ஆவிக்கு கீழ்ப்படியவனாய் மாறு. உன் மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறார் ஒரு மகனாய் இராத. உன் மாம்சத்தின்படி நீ நடக்காத.